friends, welcome back to Harsh channel. காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி. எப்பவும் சண்டே அன்னைக்கு நாங்க வந்து வீடியோ போட மாட்டோம். வீட்ல யாரும் வந்து வீடியோ இன்னைக்கு எடுக்க கூடாது, ரெஸ்ட்ல இருங்க. வீட்டு பாருங்க அப்படினா கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிற வேலை, கொஞ்சம் க்ளீனிங், அது இது கொஞ்சம் வெளியில போயிட்டு வருது. இந்த வேலையெல்லாம் வந்து சண்டேஸ்ல நாங்க பார்ப்போம். அதனால வந்து வீடியோ போடல. மண்டேல இருந்து ரெகுலரா வீடியோ வருங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரலும் வீடியோ கண்டிப்பா வரும். நடுவில் ஏதாவது சின்ன தடங்கள் வந்தா உங்களுக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து சாப்பாடு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போற மாதிரி, பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் எடுத்துன்னு போற மாதிரி அந்த வெரைட்டி ரைஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குடமிளகா ரைஸுங்க நம்ம பண்ண போகிறது. குடமிளகா ரைஸு, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகா, அடுத்தது வந்து கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு குடமிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான். அடுத்தது கருவேப்பிலை, இது வந்து புதினா கொஞ்சம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம், வந்து தேங்காய் பூத்து கொஞ்சம் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் இழுப்பு செடி போட்டு வச்சுங்க. போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ரீஃபண்ட் ஆயிலாகவும் இருக்கலாம், கடலை எண்ணெயாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போடலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாங்க, ஒன்றும் இது இல்லை. இது ரொம்ப எல்லாரும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் போடணும். அது செய்யும் போதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பெரியவங்களுக்கு ஏற்றபடி காரம் நம்ம போட்டுக்கலாம். அதாவது இந்த வெயில் சீசன்ல இந்த குடமிளகா சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சாரி, இந்த பனி சீசன்ல இந்த குடமிளகா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெயில் சீசன்ல வந்து இந்த குடமிளகா வந்து அதிகம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு மிளகாய் ஐட்டம்லாம். அதனால இப்போ வந்து இந்த தை மாசம் தான் ரொம்ப பனி, போற பனி தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கோசரம் நம்ம என்ன செய்யுது, இந்த குடமிளகா ஐட்டம், இந்த கிழங்கு ஐட்டம் இதுங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறது. இந்த நெஞ்சு சளி பிடிக்காது அப்படின்வாங்க. பாருங்க, ஒரு பிடிச்சபடி கடலை. கடலை வந்து அடிக்கடி நம்ம வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் சேர்ப்போங்க. அடிக்கடி சேர்த்தோம்னா வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. எல்லா சமையல்லையும் கொஞ்சம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது கடலை அப்படின்வாங்க. கடலை நல்லா இதாகட்டோங்க. ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இல்லை பாருங்க, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டால் போதும். இதுக்கு வந்து வேற இன்கிரீடியன்ஸ் வந்து எதுவுமே வந்து இது பண்ண முடியாதுங்க, தேவை கிடையாது. இஞ்சி பூண்டு விழுது நீங்க வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா போடணுன்ற அவசியம் கிடையாது. நான் இங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன். கடலை நல்லா செவந்து போச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன், சின்ன ஆனியனா, பெருசா இருந்தா 1 போதும், சின்னதா இருந்தா 2. இந்த 2 ஆனியனை சோப்பர்ல வச்சு நல்லா சோப் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதை வந்து இதில் போட்டுக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டங்க, பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு பாருங்க. கொஞ்சமாகி அது கலரே மாறி போச்சு. அதில் வந்து ஒரே ஒரு தக்காளிங்க, சின்ன தக்காளியா ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புளிப்புக்கோசரம் போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து குடமிளகாவை போடுறோம். குடமிளகாய் போட்டு
கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சமா போட்டுக்கணும். போட்டுட்டு அது நல்லா வதங்கணும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதுல கொஞ்சமா லேசா ஒரு 2 கை அளவு, ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு 2 கை அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊற்றின பாருங்க, கையில 2 கை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடிடணும். மூடினா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு அரை வதங்க வதங்கின உடனே கொஞ்சம் உப்புங்க. குடமிளகாய் ரொம்ப உப்பு தாங்காது, கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சாதம் போட்டு பிசைஞ்சிட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அது மிளகா வதங்கி கொஞ்சம் நல்லா வதங்கிடுங்க. வதங்கி அதோட கலரே கொஞ்சம் மாறிடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த பொடி இதுல பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. இது என்ன அப்படின்னா கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகா எல்லாத்தையும் செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, மேற்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொடி தான். அது லைட்டா 1 ஸ்பூன் காரத்துக்கு தூவிக்கணும். அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தூவினா அதுங்களுக்கு தனியா சாதம் போட்டு நம்ம பரட்டி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த பொடியை போட்டு நல்லா பரட்டி கொடுத்துடலாம். ஏன்னா மிளகாயில் இருக்கிற காரமே போதும், திரும்ப அது காரம் போட வேணாம். அந்த பொடி போட்டா போதும். அது கூட பெரியவங்க சாப்பிட்றதுனா. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு உங்களுக்கு. ஆனா இந்த இது பொடி போடாதீங்க. பொடி போட்டா இந்த ஏற்கனவே நம்ம குடமிளகாய் போட்டுறதுனால அதுல கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் உங்களுக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னா இதுவும் போட்டா ரொம்ப காரமா இருக்கும். அதனால பெரியவங்க நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இந்த காரம் போட்டா, அவங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த காரத்தை நம்ம இதுல போடலாம். அவங்க இந்த சாதம் சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஹர்ஷன் ஒரு தடவை ஸ்கூலுக்கு கொடுத்தமிச்சே சாப்பிட்டு வந்தான். ஹர்ஷன் எப்பவும் பருப்பு சாதம் தான், அவனோட மூடு எப்படி இருக்கோ அப்படிதான் ஹர்ஷன். அதனால எதுக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன். இங்க பாருங்க, கொஞ்சமா குழந்தைங்களுக்கு இப்படி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல காரம் போட்டுக்கலாம். நம்ம நல்லா 1 ஸ்பூன் தாராளமா போடலாங்க. அந்த எந்த வாசனைக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா பரட்டிக்கணுங்க. பரட்டிட்டு ரொம்ப சிம்பிள்ங்க. நினைக்கும் போது திடீர்னு செய்யலாம். ஈஸியா செய்யக்கூடியது ஒண்ணு. பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். ஆபீஸ்க்கு காலையில செஞ்சு எடுத்துட்டு போகலாம். நைட்டு கொஞ்சம் தேங்காய்ங்க, கொஞ்சம் தேங்காயும் போட்டிருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், நம்ம இஷ்டம் தான். எங்க வீட்டுல தேங்காய் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. அதனால இதுல தேங்காய் போட்டிருக்கேன் நானு. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, 2 கப்பு இதுல சாதம் ஏற்கனவே 1 கப் போட்டிருக்கேன், இன்னொரு கப்பு இதை போடுறேன். இதால 2 கப்பு சாதம் இதுக்கு சரியா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ்க்கு ஒரு 2 பேர் தாராளமா எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா 2 பேர் இதை எடுத்துட்டு போகலாம். இப்ப நைட்ல வந்தோம், நைட்லயும் இது சாப்பிடலாங்க. ஒன்னும் செய்யாது, உடம்புக்கு நல்லா சூப்பரா இருக்கும். மல்லி, புதினா 2 ஃபிளேவருக்கு, எல்லாம் இது மேல தூவிக்கிறோம். நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயங்க, பெருங்காயம்
ஒரே ஒரு ஸ்பூன் நெய்ங்க, ஒரே ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா விட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து எசென்ஷியல் கிடையாது, வேணும்னா. கமகமன் வாசனையா இருக்குங்க. அந்த மிளகா, குடமிளகா வெந்த உடனே அது ஒரு வாசனை, மல்லி புதினா வாசனை, அடுத்து இந்த மல்லி இந்த பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து வாசனை சூப்பரா இருக்குங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு. இதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதம், இந்த குடமிளகா சாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்குள்ளே எதாவது ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா குடமிளகா வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு 10 நிமிஷங்க பண்ணிடலாம். ரீகேப் போகிறத நம்ம பார்த்துருவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும், கடுகு 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு. அடுத்தது வந்து ஒரே ஒரு பிடிச்சபடி நிலக்கல்ல. அப்படி பிடிச்சபடி இல்லை, நிலக்கல்ல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நிலக்கல்ல நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து இந்த குடமிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஃப்ளேவரே இந்த நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இருந்ததுன்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னைக்கு, ஆனால் 1 ஸ்பூன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா இது பண்ணி வச்சுங்க, பரட்டிட்டு அப்புறம் வந்து இதுக்கு மேற்படி பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர, மிளகா ஒரு 5-6 மிளகா எல்லாத்தையும் வந்து வறுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து குறைன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. வச்சோடனே இந்த சாதத்தையும் அந்த பொடியையும் அதில் போட்டு பரட்டி ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் பழப்பழன்னு நல்லா வெடித்து சாதம் ஆற வச்சுருக்கோம் இல்லையா, சீரக சம்பா அரிசியில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து அன்னதே வீட்டில் என்ன சாதம் வடிக்கிறோமோ அதில் பண்ணலாம், வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதில் பண்ணிக்கணுங்க. இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக சீரக சம்பா போய் வாங்கிட்டு வந்து பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. எதாவது எதுக்காவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா இருந்ததுன்னா பண்ணுவேன், இல்லைன்னா ஆர்டினரியாக வெடிக்கிற ரைஸே நல்ல அரிசி தான், அதை வந்து 1 கப்பு ஆற வச்சு அதில் போட்டு கிளறிக்கலாம். நான் இங்கே எல்லாத்துக்கும் 1 வெங்காயம் மட்டும் 2 எடுத்திருக்கேன், குடமிளகா 1 தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்பு சாப்பாடு போட்டு நல்லா சாதம் போட்டு கலரெல்லாம். இது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து 2 பேர் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கோசரம் அது காரம் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் வதங்கினோடனே கடைசியில் தான் நான் காரம் போடுறோம் நம்ம, அதனால அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு தனியாக சாதம் போட்டு அதில் பரட்டி நம்ம கொடுத்துக்கலாம். அது மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல், ஒயிட் ரைஸுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கோசரம் காரம் போடாத இந்த குடமிளகா இதை எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி கோவக்காய் பொரியல்ல நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அர்ஷினிக்கு வந்து பருப்பு, அடுத்தது வந்து முருங்கைக்காய், அடுத்தது முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு அரைச்சி விட்டு சாம்பார். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் போடாத லைட்டாக காரம் போட்டு ஒரு ரசம் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அர்ஷினிக்கு இந்த பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, பீட்ரூட் நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கேன் ரெடியா. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். நல்ல ஒரு ரெட்டுங்க, இது இந்த பட்ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரெட்டு நல்ல டார்க் ரெட்டும் லைட் பிங்க்கும் கலந்தா அப்படி இருக்கும். ரெட்டும் பிங்க்கும் கலந்தா ஒரு காம்பினேஷன்ல ஒரு அந்த பட்ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கலருங்க. செங்காமட்டி கலர்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி கலர் இது உடம்பு. இது பார்டர் பார்த்தீங்கன்னா கீழே மேலே வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் பிளைனாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோரல் ஃபுல்லாக அங்கங்கே கேப் விட்டு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நவராத்திரிக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கங்க. நானும் ப்ளவுஸ் தைச்சு பொங்கலுக்கு கட்டிக்கணும், அவங்களுக்கு கட்டிக்கணும்னு பார்க்குறேன், தைச்சு கொடுக்க முடியல. இப்போதான் ப்ளவுஸ் தைச்சு வந்தது. ஒரு நாள் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கட்டிட்டு விளாக்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு. இது வந்து பிளவுஸுங்க. நான் அந்த சாரி வந்து அளந்து பார்த்தா பிளவுஸ் எனக்கு 10வது போல இருந்தது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க.
அதனால வந்து அது உள்பக்கமா இருக்கிறதுனால அந்த பிளவுஸ் நான் கிழிக்கல, அப்படியே விட்டுட்டேன். இங்க பாருங்க, பிளவுஸ் கிழிக்கல, தனியா துணி எடுத்து பிளவுஸ் தைச்சிட்டேன் நான். அடுத்தது வந்து இது வந்து பல்லு. இது வந்து பல்லு. தலைப்பு பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா இருக்குன்னு, நல்லா கிராண்டா இருக்குங்க. இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த கலர்ல என்கிட்ட ப்ளூ ஆல்ரெடி இருக்கு பிளவுஸ். அதனால வந்து இந்த கலர்ல தனியா துணி எடுத்து நான் தைச்சிட்டேன். இந்த பிளவுஸ் இருக்கு. இந்த ப்ளூ வந்து வேற ஒரு சாரியில இருக்கு, ப்ளூ கலர் பிளவுஸ். அதையும் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இல்லைங்களா? கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு இந்த புடவை அப்படின்றத சொல்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன். பாத்தீங்களா புடவை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? எப்படி வரும் இது? இதுதான் உங்களுக்கு பல்லுவா போச்சு. பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெண்டு கொடுத்தாங்க எனக்கு. இதுக்கு வந்து வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்தாங்க நவராத்திரியில். அது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை போல் கட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கமெண்ட்ஸில் இது கலரோட சாரி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு நியூ அரைவலுங்க. இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பிரிக்கவே இல்லை, இப்போதான் பிரிக்கிறேன் நான் இதை. ஆனால் அப்போவே பிரித்து பார்க்க சொன்னாங்க டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு. பட் நான் இன்னும் பிரிக்கலை, பிரிச்சுட்டு காமிக்கிறேன். இதோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வல்லப விநாயகர் கோவில், அடிக்கடி அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த கோவிலில் வந்து February 10 வந்து ஆண்டு விழா, கோவிலோட ஆண்டு விழாவாம். அதனால் வந்து அங்கே இருக்கிற அந்த இதை மகளிர் குழுவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவங்கெல்லாம் வந்து ஒரே கலரில் யூனிஃபார்மாக சாரீ வாங்கி நம்ம கட்டிட்டு அங்கே கோவிலில் பொது சேவை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லோரும் சாரீ வாங்கினாங்களாம். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இந்த கலர் நல்லா இருக்கே, எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் ஒரு சாரீ ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுங்க, பைசா கொடுக்குறேன்னு பைசா கொடுத்து இதை வாங்கி வந்திருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு மருதாணி மெருன்னுவாங்க. இது நல்லா மருதாணி போட்டால் அந்த கை செவந்தா எப்படி இருக்கும், ஒரு கருப்பும் ஒரு சிகப்பும் கலந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு மெருனு. இது பார்த்தீங்கன்னா மாந்துளிர் பச்சை, மாந்துளிர் பச்சைன்னெலாம் இல்லை, வெந்தய கலர்னு சொல்லலாம். அந்த பார்டர் இந்த மாதிரி இருக்கு இந்த புடவை. பாருங்க, திருச்சே பார்க்கலாம் நம்ம. அவங்க தான் ப்ளவுஸ் ஒன்றும் தைக்க கொடுக்கல, நான் இனிமேட்டு தான் தைக்க கொடுக்க போகிறேன். பாருங்க, இது வந்து இதோட ப்ளவுஸாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வந்து இதோட ப்ளவுஸு. புடவை பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. இது வந்து உள்ளுக்கு வர்றது, மேலே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பீகாக் வந்து டிசைன்ஸ், பீகாக் டிசைன்ஸில் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்பவுமே அவர் எங்க போனாதான் இந்த மாதிரி பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே வாங்கிட்டு வந்துடுவாரு. அது இதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டாரு, வாங்கிட்டு வந்துடுவாரு அவர் மட்டும். அது வந்து எங்க நிறைய சாரி இருக்குங்க, எதுக்குங்க வாங்கி நீங்க கேட்கக்கூடாதா ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் அவர் இன்னும் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது, இந்த கலர் உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி இருந்தது, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்படி சொல்றாரு. ஆனா சாயங்காலம் நான் என்ன இப்போ புடவை கட்டியிருந்தேன் அப்படின்றது ஞாபகம் இருக்காது அவருக்கு. அது வேற விஷயம். என்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, அவர் ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருன்றதுனால நானும் பேசாம வச்சுட்டேன். இதை பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கு. இந்த கலரும் புடவை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு, மைல்டா இருக்கு. அதாவது ஜெரிகை வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து விலை பார்த்தீங்க அப்படின்னா இது இருந்த ருபீஸ் பார்த்தீங்கன்னா 725 அந்த புடவையோட விலை 725. ஆனால் அவங்க மொத்தமாக நிறைய சாரீஸ் வாங்குறதுனால கொஞ்சம் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 690 என்னமோ தான் வாங்கிட்டாங்க. பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. கோயம்புத்தூர்ல இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கணபதி சில்க்ஸ் அப்படின்ற அந்த கடையில் இந்த சாரி எடுத்திருக்காங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலர் யார் யாருக்கெல்லாம் இருக்கு, பொதுவா லேடிஸ் வந்து எல்லோ, கிரீனு இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மனசுல. அதனால வந்து இந்த சாரீலாம் இந்த கலர் யாராட்ட இருக்கு அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்க. சாரீ எப்படி இருக்கு இந்த 2 சாரியும் அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. இது பிப்ரவரி 10 அவங்க வந்து யூனிஃபார்மா கட்டிக்கும் போது நம்மளால முடிஞ்ச எங்க அர்ஷினி என்ன விடணும், விட்டா அங்க போய் சுவாமி கிட்ட கொஞ்ச நேரம் நின்று அவங்களோட சேவை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். கடவுள் என்ன வழி விடுறாரோ, வல்லப கணபதி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவர் நினைச்சாதான் நம்ம போய் அங்க போய் நிக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு சுவாமி அது. பாருங்க. இந்த கோவிலுக்கு போறது, இந்த பொது சேவை செய்யறது இதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. பட் ஆனா குடும்ப சூழ்நிலை பார்க்கும்போது வேலைன்னு வேலைக்குன்னு ஓடிட்டேன் இவ்வளவு நாள். இப்ப வந்து இவகிட்ட இங்க வந்த உடனே இவ கொண்டே குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாளே சரின்றதுனால அதெல்லாம் கோவில் போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த அர்ஷனி வளர்ந்து ஸ்கூலுக்கு போற வரலும் எங்கேயும் நவர முடியாது. அவளே அதனாலதான் ஜாபும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கா. குழந்தை வளர்க்கணும், குழந்தைய வளரணும், தாய்ப்பால் குடிக்கிறதுனால 2 வயசு வரலுமாவது குடிக்கணும் அப்படின்ட்டு பேசாம இருக்கா. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.